அண்ணா சீரியல்ல இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முத்துப்பாண்டி சண்முகம் ரெண்டு பேரும் போய் பார்க்கும்போது அவன் தப்பிச்சு போயிட்டா வெளியில வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா கரெக்டா அதே இடத்துக்கு வெங்கடேஷ் வந்து நிக்கிறாங்க. என்ன அவன் கிடைச்சிட்டானா? அவன் உள்ள இருந்தா சொல்லுங்க, நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ். நாங்க வரதுக்கு முன்னாடியே அவன் தப்பிச்சிட்டான், ஆனா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை நான் விட மாட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி. இப்ப வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம், எப்படி இருந்தாலும் என் கையில மாட்டித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க முத்துப்பாண்டி. சண்முகம் முத்துப்பாண்டி வெங்கடேஷ் மூணு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. என்னாச்சு அவனை பிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க பரணி. இல்ல அவனை பிடிக்க முடியல, நாங்க போறதுக்கு முன்னாடியே அவன் தப்பிச்சிட்டாங்கிறாங்க. அட ஒருத்தருக்கு மூணு பேர் போய் ஒருத்தர் கூடவா பிடிக்க முடியலன்னு கேக்குறாங்க. ஆமா சிஸ்டர், நானும் கூட போனேன், ஆனா என்னாலையும் பிடிக்க முடியல, எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கிறாங்க வெங்கடேஷ். வைகுண்டம் பதறாங்க. ஐயோ கடவுளே, இவ வேற பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாதுன்னு இருக்காளே, அவனை வேற பிடிக்க முடியலன்னு வந்து சொல்றீங்களே, எப்பதான் அவன் சிக்குவான தெரியலையேங்கிறாங்க. அப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவன் சிக்குவாங்கிறாங்க சண்முகம். ஆமா மாமா, ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தகவல் சொல்லிட்டேன், எல்லாரும் அவனை எங்கேயும் விட மாட்டாங்க, கண்டிப்பா கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. லே கனி, நீ பசி தாங்க மாட்டே, வந்து சாப்பிடுவான்னு கூப்பிடுறாங்க. இல்ல ரத்னக்கா சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏலே என்ன எல்லாரும் சித்திரவதை பண்றீங்க, ஏன் ஒருத்தர் கூடவா சாப்பிடல, நீங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு என்னன்னு கேக்குறாங்க. சாப்பிடாம கோவமா கொண்டிருக்கீல, நாங்க மட்டும் எப்படி என்ன சாப்பிடுவோம்னு கேக்குறாங்க எஸ்கே. ஏலே ரத்னா கேட்டியா, மேல எவன் பழி போட்டானோ அவனை கையும் களவுமா பிடிச்சு நாங்க கொடி கம்பத்துல கட்டி வச்சு அடிப்போம்ல, இந்த பிள்ளைகளுக்காவது நீ ஒரு ரூபா வந்து சாப்பிடலாமலன்னு கூப்பிடுறாங்க சண்முகம். இல்லண்ணே, என் பேர்ல கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா படிக்கிற பசங்களுக்கும் சேர்த்தெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கெட்ட பேர் வந்துருச்சு, உண்மை என்னன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரத்னா. நீ எப்ப அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து நிறுத்துறியோ அது வரைக்கும் நான் அண்ணன் தண்ணி கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ரத்னா. இப்படியே ஆளுக்கு சாப்பிடலன்னா நான் என்னெல்லாம் பண்ணிட்டுங்கிறாங்க. அண்ணே நீ சாப்பிட்டியான்னு கேட்குறா கனி. பொழுது விடிஞ்சு ரத்னா அப்படியே உட்காந்துருக்காங்க. பரணி தான் தண்ணி கொண்டு வந்து இங்கே பாரு ரத்னா, சாப்பிடலினாலும் பரவாயில்ல, ஓ ஹெல்த் முக்கியம் இல்லையா, அந்த தண்ணியாவது குடிடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு உயிரே போனாலும் சரி தண்ணி கூட வேண்டாம், அந்த பொறுக்கி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா போதுங்கிறாங்க ரத்னா. எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் எனக்கு பச்சை தண்ணி கூட வேண்டாம், அவனை கொண்டு வந்து நிறுத்தினா எனக்கு அது போதுங்கிறாங்க ரத்னா. அது வரைக்கும் ஆகுது நீ உயிரோடு இருக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க பரணி. செத்தா செத்துட்டு போறேன், இப்படி ஒரு பழியை சுமந்துக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் கிடையாது, இப்படி ஒரு பழி என் மேல சுமந்ததுக்கு அப்புறம் நான் தூக்குல கூட தொங்கிடுவேன், என் பேர்ல இப்படி ஒரு பழி சொன்னதுக்கு அப்புறமா இதை தொடக்காம நான் விட மாட்டேங்கிறாங்க. மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நெருப்பில்ல எரிமலை, பேசாம எல்லாரும் அந்த பக்கம் போயிருங்க. அப்பதான் வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும் உள்ள வர்றாங்க. வாங்கன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. ஒன்னும் வரவேற்பு தேவையில்லை. டே வெங்கடேஷ், ஏண்டா டே நீ பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துடுடா, ஊருக்குள்ள எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க, எங்களுக்கு மானம் போகுது, பேசாம எங்களோட நீ வந்துடுடா, ஊருக்குள்ள தலை காட்ட முடியல, எங்களுக்கு பெரிய அவமானமா இருக்கு, இப்ப நீ எங்களோட வரப்போறியா இல்லையாங்கிறாங்க. அம்மா என்னம்மா நீயும் ஊர்க்காரங்க மாதிரியே இப்படி பேசிட்டு இருக்க, ரத்னாவுக்கு பெரிய அவமானம் வந்திருக்கு, அவ கூட இப்ப நான் தானே சப்போர்ட்டா நிக்கணுங்கிறாங்க வெங்கடேஷ். ஊரை விட்டு தள்ளடா, இவளுக்கே உன்னை பிடிக்கல, அந்த அறிவுலகனை தானே இவளுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே இங்க எதுக்குடா இருக்கணும், நீ வந்துருன்னு கூப்பிடுறாங்க. அம்மா நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்க நீங்க, ரத்னா நெருப்பு, ஆனா ஊர் ஆயிரம் சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன், இந்த பழி ரத்னாவை விட்டு போகணும், அதுவும் தவிர சண்முக மாமா தான் இதை கண்டுபிடிக்க போறாரு, அவர் முதல்ல கண்டுபிடிக்க, அதுக்கப்புறம் ரத்னா என்ன சொல்றாளோ அதை கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் வருவேன், அதுக்கு முன்னாடி நான் வரவே மாட்டேங்கிறாங்க வெங்கடேஷ். பரணி வெங்கடேஷோட அம்மா கிட்ட பேசுறாங்க. சித்தி, வெங்கடேஷ் தான் இவ்வளவு சொல்றாருல, இது யாரோ வேண்டாதவங்க ரத்னா மேல போட்ட பழி, ரத்னா எப்படிப்பட்டவன்னு வெங்கடேஷ்க்கு தெரியுமல்ல, எங்களுக்கு அது போதும், முதல்ல இந்த பிரச்சனை முடியும், தயவு செய்து நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க சித்தப்பா, நீங்க இவங்களை கூட்டிட்டு கிளம்புங்கன்னு சொல்றாங்க பரணி. அதான் பரணி சொல்றல, வாமா போலான்னு கூப்பிடுறாங்க வெங்கடேஷோட அப்பா. ஏங்க இந்த நிலைமையில கூட இந்த ரத்னாவுக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா, இப்ப கூட வான்னு கூப்பிட அவளுக்கு தோணுதா, என்னமோ போங்க, இந்த பிரச்சனை முடிட்டும், அதுக்கப்புறம் என் மகனை கூட்டி போகாம நான் விட மாட்டேன்ட்டு போறாங்க. ஐயா முருகா, என் குடும்பமே எங்கேயோ ஒரு பக்கம் செவனேன்னு கிடந்தது, இப்போ பழி மேல பழி, இப்படி ஒரு பாவம் சுமந்து வந்திருக்கு, இப்படி ஒரு பாவ பழி வந்து விழுந்துருச்சே, ஏந்தா இப்படி எங்களை சோதிக்கிறோன்னு அழுகுறாங்க வைகுண்டம். எஸ்கே இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஆமா சண்முகத்தை எங்கேன்னு கேக்குறாங்க. விடிஞ்சு விடியாதுக்கு முன்னாடி அண்ணன் கோயிலுக்கு போயிருக்குன்னு சொல்றாங்க. பரணி சண்முகத்தை பாக்குறதுக்கு கோயிலுக்கு போறாங்க. சண்முகம், வீட்டுல எல்லாரும் இடிஞ்சு போய் கொண்டிருக்கோம், நீ வந்து கோயில உட்காந்துக்கிட்டேன்னு கேக்குறாங்க. ஆமா என் மனசு ரொம்ப வலிக்குது, திக்கு தசை தெரியாம தவிச்சு போய் நிக்கலாம் பரணி, யாரை தேடி போனா கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கே தெரியலங்கிறாங்க சண்முகம். அதுக்காக கோயில வந்து கோந்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமான்னு கேக்குறாங்க பரணி. ஏன் அப்பா முருகனுக்கு எல்லாம் தெரியுமல்ல, என் தங்கச்சி பத்தினிங்கிறது அவனுக்கும் தெரியுமல்ல, என் தங்கச்சி எந்த தப்பும் செய்யலைங்கிறதும் முருகனுக்கு தெரியுமல்ல, அந்த வழியை காட்டட்டும், அது வரைக்கும் நான் இங்கிருந்து அசைய போறது இல்லைங்கிறாங்க சண்முகம். டே அவர் எப்படிடா வழி சொல்லுவாரு, தெய்வ நம்பிக்கைறது ஒரு மன ரீதியான ஒரு விஷயம், செய்யற வேலையை நாம தாண்டா செய்யணும், என்ன நடந்துச்சோ அதை நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாங்க பரணி. இது என் அப்பா முருகனுக்கு எனக்கும் தனிப்பட்ட விஷயம், வேணும்னா அந்த ஆளை நீ போய் தேடு, எங்களுக்குள்ள நீ வராத, இது எங்க பிரச்சனைங்கிறாங்க சண்முகம். ரத்தனா பச்சை தண்ணி கூட குடிக்காம நிலகுத்தி போய் கொண்டிருக்கா, நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம இங்க வந்து கொண்டிருந்தா என்னடா அர்த்தம், அந்த முருகனோட பதிலுக்காகத்தானே நான் காத்திருக்கேன், அவன் காட்டுவான், நிச்சயமா காட்டுவான், அந்த பதிலுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் இங்க இருந்து வரமாட்டேன், நீ போங்கிறாங்க. ஐயோ இவன் ஒரு முட்டாளா இருக்கானே, தெய்வம்னு முருகா உன்னையே காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான், இவனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுமையும் கொடுக்குற, உண்மையிலுமே நீ சக்தியோட இருந்தா உன்னை இவன் நம்புறது உண்மைனா தயவு செய்து இவனுக்கு ஒரு வழியை காட்டுன்னு சொல்லிட்டு பரணி அங்கிருந்து போறாங்க. பரணி வெளியில வரும்போது ஒரு குட்டி பையன் வரான், அந்த பையனோட அம்மாவும் கூட வராங்க. அம்மா இவனுக்கு ஜுரம் சரியாயிடுச்சான்னு கேக்குறாங்க. ஐயோ இவனை நம்பாதீங்கம்மா, காய்ச்சல்னு பொய் சொல்லியிருக்கான், நானும் உங்ககிட்ட இவன் பேச்சை நம்பி மாத்திரை வாங்கி கொடுத்தேன் பாருங்க, இவன் விளையாட போனதுக்கு அப்புறம் பார்த்தா மாத்திரை அப்படியே இருக்கு, ஒன்னு கூட முழுங்கல பாத்துக்கோங்க. பரணி யோசிக்கிறாங்க, ஆமா தொட்டு பார்த்தா காய்ச்சல் கூட இல்லையே,
அப்போ ஒருவேளை அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க பரணி. வீட்டுக்கு வந்து வெங்கடேஷ் படுத்திருந்த கட்டில செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே மாத்திரை இருக்கு, அதை எடுத்து பேக்கில் வச்சுக்கிறாங்க. இவளுக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு கனியை பார்த்து கேட்குறாங்க. அவள் தான் அழுத ஜுரம் வந்துருமே, அதே மாதிரி தான் தொட்டு பார்த்தா ஜுரம் கொதிக்குது. நல்ல வேலை நீயே வந்துட்டு நீயே பார்த்துக்கோங்கிறாங்க எஸ்கி. ஆமாம் சிஸ்டர், கனினால நிற்க கூட முடியலைங்கிறாங்க வெங்கடேஷ். நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், நான் வந்துட்டுனால எல்லாம் பார்த்துக்கிறேங்கிறாங்க பரணி. கனியை செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேலை இவளுக்கு சளி இல்லை, காய்ச்சல் தான், அழுது தான் காரணம். சரி வெங்கடேஷ் உங்ககிட்ட மாத்திரை கொடுத்தனால அந்த மாத்திரையை கொடுங்க, அந்த மாத்திரை தான் நான் இவளுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. வெங்கடேஷ் திருன்னு திருட்டு போன முளைக்கிற மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. சிஸ்டர் நீங்கள் 4 மாத்திரை கொடுத்தீங்க, 4 வேளைக்கு நான் கரெக்டாக போட்டேன். நீங்கள் யாரு டாக்டர் ஆச்சே, நீங்கள் சொன்னதை நான் மீற முடியுமா? மாத்திரையும் நான் போட்டுட்டேன், இருங்க நான் மெடிக்கல் ஷாப்பில் போய் கணிக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேங்கிறாங்க வெங்கடேஷ். இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் ஹேண்ட்பேக்கில் இருக்குதான்னு தேடி பார்க்குறேன்னு அந்த மாத்திரையே எடுக்கிறாங்க பரணி. 4 மாத்திரையும் அப்படியே இருக்குது. வெங்கடேஷ் பொய் சொல்லியிருக்காரு, அப்போ மாத்திரை சாப்பிடவே இல்லை. சரி இப்போதைக்கு சமாளிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு பரணி இந்த எஸ்கி இதில் 4 மாத்திரை இருக்குது, 2 வேளைக்கு 2 மாத்திரை கொடு, அதுவும் வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு அதை பால் கொடுத்து அதுக்கப்புறமா மாத்திரையை கொடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம்மா இது பவரான மாத்திரை, சீக்கிரமாக காய்ச்சல் சரியாயிடுங்கிறாங்க வெங்கடேஷ். வெங்கடேஷ் வீட்டில் தான் அந்த டீ கொடுத்த பையன் அங்கே ஒளிஞ்சிருக்கான். வெங்கடேஷோட அம்மா சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. இந்தாப்பா இந்த சாப்பாடுன்னு கொடுக்குறாங்க. ஐயோ எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு கோட்டர் குடிச்சனா தான் சாப்பாடே இறங்குங்கிறாங்க. ஏண்டா பட்ட பகலில் கோட்டருக்கு நான் எங்கட போட்டு, அதுவும் இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் கூட வீட்டில் இல்லை, பேசாமல் இப்போதைக்கு சாப்பிடு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க. கோட்டர் இல்லாம என்னால சாப்பாடே இறங்காதுங்கிறாங்க. ஏண்டா இந்த பட்ட பகல நான் போய் உனக்காக கோட்டரா வாங்கிட்டு வர முடியும்? சரி அப்ப காசு கொடுங்க நான் போய் வாங்கிக்கிறேங்கிறாங்க. டேய் உன்னை வெளியில விடக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கேன்டா அம்மாவே. ஆமா வெளியில போனா நான் மாட்டிக்குவேன், நான் மாட்டினா உன் பையனும் மாட்டுவான், ஒரு நாள் தானே போய் வாங்கிட்டு வாமா அப்படின்னு அந்த பையனும் சொல்லவும், அடே நாசமா போனவன எங்கிறது தான் என் உயிரை வாங்க வந்தீங்க, சரி இரு வரேன் அப்படின்ட்டு வராங்க. வெங்கடேஷ்க்கு தான் போய் ஃபோன் பண்றாங்க. கனி சாப்பிடலையேன்னு எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சமாச்சு சாப்பிடுறியா, அப்பதானே மாத்திரை போட்டு காய்ச்சல் சரியாகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வெங்கடேஷும் சொல்றாங்க, நீ சாப்பிட்டு மாத்திரை போட்டினா தான் காய்ச்சல் சரியாகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெங்கடேஷ்க்கு ஃபோன் வருது. பரணி அதை ஒத்து பார்க்குறாங்க, யாராவது கவனிக்கிறாங்களான்னு வெங்கடேஷ் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது பரணி பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க. வெங்கடேஷ் ஃபோன் பேசுனதும் உடனே வெளியில் ஓடி வந்து வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பரணி பின்னாடியே ஓடி வராங்க. சண்முகம் இங்கே கோயிலில் சாமிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக அழுதுட்டு வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட தானே நான் வந்து நிற்பேன், இப்போ நீ எனக்கு ஒரு வழி காட்டுற வரைக்கும் நான் இங்கிருந்து போகவே மாட்டேன்னு நிற்கிறாங்க சண்முகம். குடும்பமே உன் பேரை தானே சொல்லிட்டு இருக்கோம், எங்களையே திரும்ப சோதிச்சா நாங்கள் என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கலன்னா குடும்பத்தோடு எல்லாரும் செத்துருவோம், நீ ஒரு முடிவும் பதிலும் சொல்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து போகவே மாட்டேன்னு நிற்கிறாங்க சண்முகம். பரணியோட சந்தேகம் வெங்கடேஷ் மேல அதிகரிக்குது. வெங்கடேஷ் எங்க போறாருங்கிறத பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. கோட்டர் கடைக்கு போறாங்க. கோட்டரை வாங்கிட்டு துருவா அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. பரணியோட சந்தேகம் இன்னும் வலுவாயிருச்சு. உடனே முத்துப்பாண்டி கிட்ட சொல்லி வெங்கடேஷோட வீட்டை சோதனை போட சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.